ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்காம புரோட்டீன் அதிகமா சாதம் சப்பாத்தி தோசை கூடலாம் அட்டகாசமா இருக்க மாதிரி ஒரு 1 பாட் சோயா கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு மீல் மேக்கர் நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு. இதை தண்ணியை பிழிஞ்சிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது கூட பொடியா நறுக்குன ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 3/4 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல 3 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இது கூட 1 கப் தேங்காய் பால் சேர்த்து கலந்து விடுறேன். இது டைல்யூட்டட் கோகனட் மில்க், 2வது தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா அது. கலந்து விட்டுட்டே இருங்க. கொதிச்சு வந்து லைட்டா திக் ஆகணும். கடைசியா இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா நறுக்கின மல்லி இலை தூவிட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும்.